வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் பழனி முருகன். நம்மளுடைய பேச்சுரிமை யூடியூப் சேனலில் இந்த காணொலியில் எதை பற்றி நம்ம பேச போகிறோம்னா, தற்போதைய ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு. என்னென்னா, சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. அது என்னென்னா, சாதி மதம் இல்லை என்ற சான்றிதழ் வழங்குவதற்கான அரசாணையை தமிழக அரசு உடனே பிறப்பிச்சாகணும்னு சொல்லிட்டு அந்த உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இந்த காணொலியில் அதை பற்றி தான் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ வீடியோக்களை போகலாம் வாங்க. நேயர்களே, திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சந்தோஷ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று தொடர்ந்திருந்தார். அது என்னன்னா, தன்னுடைய பிள்ளைகளுக்கு சாதி மதம் இல்லை என்ற சான்றிதழ் தாசில்தார் வழங்க வேண்டும் என்று தாசில்தார்களுக்கு உத்தரவு பிறப்பிக்க கோரி தமிழக அரசுக்கு உத்தரவு பிறப்பிக்க கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செஞ்சிருந்தார். அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சாதி மதம் இல்லை என்ற சான்றிதழ் வழங்குவதற்கான தமிழக அரசினுடைய எந்த ஒரு அரசாணையோ உத்தரவோ இல்லை அப்படின்னு சொல்லி அரசு தரப்பில் முன்வைக்கப்பட்டது. இதனால் அந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. இந்த தள்ளுபடி செய்த உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செஞ்ச அந்த சந்தோஷ் என்பவர் பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு செஞ்சார். அதை விசாரிக்க வந்த நீதிபதிகள் MS ரமேஷ்குமார் மற்றும் செந்தில்குமார் ஆகிய அமர்வில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏற்கனவே திருப்பத்தூர், கோவை, அம்பத்தூர் பகுதிகளில் தாசில்தார்கள் சாதி மதம் இல்லை என்ற சான்றிதழ் வழங்கியிருக்காங்க. அதுபோல் நீங்களும் சந்தோஷ்குமார் என்பவருக்கு இன்னும் ஒரு மாதத்தில் சாதி மதம் இல்லை என்ற சான்றிதழ் வழங்கியாகணும்னு சொல்லி தமிழக அரசுக்கு உத்தரவு பிறப்பிக்கணும். அது மட்டும் இல்லாமல் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு உரிய அறிவுறுத்தல்களை வழங்கி இன்னும் ஒரு மாத காலத்துக்குள்ளே அவருக்கு சான்றிதழ் வழங்கணும். அது மட்டும் இல்லாமல் உரிய அரசாணையும் பிறப்பிக்கணும்னு சொல்லிட்டு நீதிபதிகள் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்களையும் சொல்லியிருக்காங்க. இது போன்ற சாதிய ரீதியிலான பாரபட்சத்தை தடுக்கிறதுக்காக போராடி வரும் நிலையில் இது சாதி மதம் இல்லை என்ற சான்றிதழ் கேட்கக்கூடிய இந்த நபரை பாராட்டும் தெரிவிச்சிருக்காங்க நீதிபதிகள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அரசியல் சாசனம் சாதிய ரீதியிலான பாகுபாடுகளை தடை செய்து இருந்த போதிலும் சமூக வாழ்க்கை, அரசியல், கல்வி இது போன்ற பல்வேறு விஷயங்களில் இன்னமும் இந்த சாதி மதத்தை நிலைச்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுட்டிக்காட்டி, இது போன்ற பிரச்சனைகள் இனி வரக்கூடாது சொல்லிட்டு சாதி மதம் இல்லை என்ற சான்றிதழ் உடனே இதற்கான அரசாணை தமிழக அரசு பிறப்பிக்கணும்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இந்த அரசாணை இந்த உயர்நீதிமன்றத்தினுடைய இந்த உத்தரவுக்கு நீங்கள் மக்களாகிய நீங்கள் என்ன கருத்து தெரிவிக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது போன்ற நிறைய வீடியோக்கள் இனி வருங்காலில் வரும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.